திருக்குறள் அதிகாரம் 22 ஒப்புரவறிதல். திருக்குறள் 211 கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட் தென்னாற்றுங் கொல்லோ உலகு. மு. வரதராசனார் உரை. இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர், மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை. சாலமன் பாப்பையா உரை. பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று, ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும்? கலைஞர் உரை. கைம்மாறு கருதி மழை பொழிவதில்லை, அந்த மழையை போன்றவர்கள் கைம்மாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்லர். திருக்குறள் 212 தாளாற்றி தந்த பொருளெல்லாந் தக்கார்க்கு. வேளாண்மை செய்தற் பொருட்டு. மு. வரதராசனார் உரை. ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். சாலமன் பாப்பையா உரை. முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே. கலைஞர் உரை. தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும். திருக்குறள் 213 ஒத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே. ஒப்புரவின் நல்ல பிற. மு. வரதராசனார் உரை. பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவை போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. சாலமன் பாப்பையா உரை. தேவர்கள் உலகத்திலும் இப்பூவுலகிலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களை பெறுவது கடினம். கலைஞர் உரை. பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய பின்மேற்கோள்குறி ஒப்புரவு என்பதைவிடச் சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது. திருக்குறள் 214 ஒத்த தறிவான் உயிர்வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். மு. வரதராசனார் உரை. ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர்வாழ்கின்றவன் ஆவான், மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவுபவனே உயிரோடு வாழ்பவன், உதவாதவன் இருந்தாலும் இறந்தவனாகவே எண்ணப்படுவான். கலைஞர் உரை. ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்து கொள்பவனே உயிர்வாழ்பவன் என கருதப்படுவான், அதற்கு மாறானவன் இறந்தவனே ஆவான். திருக்குறள் 215 உறுணி நீர் நிறைந் தற்றே உலகவாம் பேரறி வாளன் திரு. மு. வரதராசனார் உரை. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தாற் போன்றது. சாலமன் பாப்பையா உரை. உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும். கலைஞர் உரை. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும். திருக்குறள் 216 பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். மு. வரதராசனார் உரை. ஒப்புராவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. சாலமன் பாப்பையா உரை. பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகும் கனிதரும் மரம் ஊருக்கு உள்ளே பழுத்திருப்பதைப் போல எல்லார்க்கும் பொதுவாகும். கலைஞர் உரை. ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோர்க்கும் பயன்படுவதாகும். திருக்குறள் 217 மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின். மு. வரதராசனார் உரை. ஒப்புரவாகிய பெருந்தகைமை உடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அஃது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்படத் தவறாத மரம் போன்றது. சாலமன் பாப்பையா உரை. பெரும் பண்பாளனிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்து ஆகி பயன்படுவதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும். கலைஞர் உரை. பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும். திருக்குறள் 218 இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொள்கார் கடனறி காட்சி எவர். மு. வரதராசனார் உரை. ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளர மாட்டார். சாலமன் பாப்பையா உரை.
செய்யவேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இடம் இல்லா காலத்திலும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவத் தயங்க மாட்டார்கள். கலைஞர் உரை. தம்மிடம் வளம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறர்க்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமையுணர்ந்த தகைமையாளர். திருக்குறள் 219. நயனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நீர செய்யா தமைகளா வாறு. மு. வரதராசனார் உரை. ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளைச் செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவும் உள்ளம் உடையவன் வறியவன் ஆவது செய்யக்கூடிய உதவிகளை பிறர்க்குச் செய்ய முடியாது வருந்தும் போதுதான். கலைஞர் உரை. பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் செயலிழந்து போகும் நிலைமைதான். திருக்குறள் 220. ஒப்புரவி நால்வருங் கேட்டெனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து. மு. வரதராசனார் உரை. ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும். சாலமன் பாப்பையா உரை. இருப்பதை பிறர்க்கு கொடுத்துவிட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமை வாங்கத்தக்கதே. கலைஞர் உரை. பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்க கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளக்கூடிய மதிப்புடையதாகும்.